நம்ம இன்றைக்கி அந்த சிறுகீரை தான் கடைய போகிறோம். துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், கழுவிட்டு அலசி. காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுக்கினேன். பூண்டு, தக்காளி அது இதில் போட்டுக்குவோம். சிறுகீரை ஒரு கத்தை வாங்கி அலசி வச்சுருக்கேன், நல்லா கிள்ளிட்டு அதை நம்ம இதில் சேர்த்துருவோம். கூட சின்னதாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி கொஞ்சம் போட்டுக்கினேன். புளி போட்டுக்கிறோம். ரொம்ப புளி தேவையில்லை, தக்காளி நிறைய போட்டிருக்கிறதால. இருந்தாலும் கொஞ்சம் அது டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம் கொஞ்சம் போட்டு இப்போ ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுப்பு மேலே வச்சுட்டேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 4-5 எடுத்துக்கினேன். அவ்வளோதான். அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். நம்ம இப்போ மூடி போட்டுருவோம். பருப்பும் கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கல் சட்டியில் நம்ம அதை வந்து கடைஞ்சிடுவோம். கல் சட்டியில் கொட்டி கடைஞ்சி எடுத்துன்னு வந்துடுவோம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை கல் சட்டியில் கொட்டிடுவோம். உப்பு கொஞ்சம் போட்டுருவோம், கல் உப்பு போட்டு இதை கடைஞ்சிடுவோம். கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பருப்பு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீரை தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிடுவோம். சும்மா வெந்தயம் வந்து ஒரு 4 போடுறேன். பூண்டு வந்து தோல் உரிக்காமல் இடித்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா கூட. இந்த பூண்டு இடித்து தாளிக்கிறது நல்லா வாசனையாக இருக்கும். கீரைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எடுத்து கொடுக்கும். பொரிஞ்சு வந்துச்சு. கீரை நல்லா கடைஞ்சி திக்காக வச்சுருக்கேன் பாருங்கள், சிறுகீரை. இப்போ அதில் நிறைய கொதிக்க தேவையில்லை. கீரை சும்மா அப்படியே லேசாக கொதி வந்தது இறக்கிடுவோம். நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள் கீரை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்ஸ்மா. அடுத்த வீடியோவில்